வணக்கம். முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இன்னைக்கு நாம டேட்டா அனாலிசிஸ்ல ஒரு கேம் சேஞ்சர் பத்தி தான் இந்த விளக்க காட்சியில பார்க்க போறோம். அதாவது பல வருஷமா நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற VLOOKUP ஓரம் கட்டிட்டு ஏன் நவீன XLOOKUPக்கு மாறணும், குறிப்பா உங்க அடுத்த டேட்டா அனாலிசிஸ் இன்டர்வியூல இது எப்படி உங்களை தனித்து காட்டும்னு இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். இப்படி யோசிச்சு பாருங்க. VLOOKUP அப்படிங்கிறது நம்ம பழைய நோக்கிய ஃபோன் மாதிரி. ஓகே, அது வேலை செய்யும், அடிப்படை தேவைக்கு ஓகே தான். ஆனா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு அது செட் ஆகுமா? கண்டிப்பா இல்ல. ஆனா XLOOKUP அப்படிங்கிறது உங்க கையில இருக்கிற மாடர்ன் ஸ்மார்ட் போன் மாதிரி. இது உங்க வேலையை ஈஸியாக்குறது மட்டும் இல்லாம நீங்க டேட்டாவை ஹேண்டில் பண்ற விதத்தையே முற்றிலுமாக மாற்றி அமைக்கும். ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுருவோம். VLOOKUPல இருக்கிற பிரச்சனைகள், XLOOKUPோட என்ட்ரி, இது ரெண்டுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசங்கள், சில அட்வான்ஸ்ட் XLOOKUP மேஜிக், ரியல் வேர்ல்ட் பிசினஸ்ல இது எப்படி யூஸ் ஆகுது, கடைசியா இன்டர்வியூல எப்படி ஸ்கோர் பண்றது. இவ்ளோதான். ரொம்ப ஸ்ட்ரக்சரா போக போறோம். பகுதி 1, த VLOOKUP ப்ராப்ளம். ஓகே, இதுல அப்படி என்னதான் பிரச்சனை? இத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டூல் ஏன் அடிக்கடி பிரேக் ஆகுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம். பொதுவா VLOOKUPஐ நாம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு டேபிள்ல முதல் காலம்ல தேடி அதே வரிசையில இருக்கிற இன்னொரு காலம்ல இருந்து விடையை எடுக்க. கரெக்டா? கேட்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய தலைவலி இருக்கு. இது எப்பவுமே இடதுபுறம் இருக்கிற முதல், அதாவது லெஃப்ட் மோஸ்ட் காலம்ல மட்டும்தான் தேடும். ஒருவேளை நீங்க தேடுற வேல்யூ வலதுபுறம் இருந்தா அவ்வளவுதான், VLOOKUP கையை விரிச்சிரும். இதோட தினசரி பிரச்சனைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது லெஃப்ட் டு ரைட் மட்டும்தான் வேலை செய்யும். விடை எத்தனாவது காலம்ல இருக்குன்னு உட்காந்து 1, 2ன்னு நாம தான் விரல் விட்டு எண்ணிட்டு இருக்கணும். நடுவுல தெரியாம ஒரு புது காலம் ஆட் பண்ணா மொத்த ஃபார்முலாவும் காலி. அப்புறம் கடைசியில ஃபால்ஸ் போட மறந்தா அப்ராக்சிமேட் மேட்ச் எடுத்துக்கிட்டு தப்பான ரிசல்ட்டை எந்த வார்னிங்கும் இல்லாம கொடுத்துடும். இதை விட கொடுமை, எரர் வராம தடுக்க எரர்னு ஒரு ஃபார்முலா வர தனியா சுத்தி போடணும். சீரியஸா, இது எவ்வளவு பெரிய டைம் வேஸ்ட். பகுதி 2, என்டர் XLOOKUP. இந்த தலைவலிகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கத்தான் ஒரு மாடர்ன் ஹீரோ வந்திருக்காரு. நம்ம பிரச்சனைகளை இது எப்படி சால்வ் பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற சின்டாக்ஸ் கம்பேரிசனை பாருங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கவனிச்சிங்களா? ஆமா, அந்த பழைய எரிச்சலூட்டும் காலம் இண்டெக்ஸ் நம்பரை XLOOKUP முற்றிலுமா தூக்கிடுச்சு. எந்த காலம்ல தேடணும், ரிசல்ட் எந்த காலம்ல இருந்து வரணும்னு நேரடியா செலக்ட் பண்ணா போதும். காலமை எண்ணுற அவசியமே இனிமே இல்ல. இதோட இன்ஸ்டன்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா? இது எந்த திசையில வேணும்னாலும் தேடும். லெஃப்ட் ரைட்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. டிஃபால்ட்டாவே எக்ஸாக்ட் மேட்சை இது எடுத்துக்கும். ஸோ தப்பான டேட்டா வந்துடுங்கிற பயமே இல்லை. அது மட்டும் இல்லாம உள்ளேயே பில்ட் இன் எரர் ஹேண்ட்லிங் இருக்கு. ஸோ அந்த பெரிய ஐஃபெரர் ஃபார்முலாவை குப்பையில போட்டுடலாம். சீரியஸா, நம்ம வேலையை எவ்வளோ ஈஸியாக்குது பாருங்க. பகுதி 3, முக்கிய வேறுபாடுகள். சரி, இவங்க 2 பேரையும் நேருக்கு நேர் மோத விட்டா யாரு ஜெயிப்பான்னு ஒரு குவிக் விஷுவல் சம்மரியா பாத்துருவோம். இந்த டேபிளை பாருங்க. இது ரொம்ப தெளிவாவே விளக்குது. டைரக்ஷன், காலம் இண்டெக்ஸ், எக்ஸாக்ட் மேட்ச்னு எல்லாத்துலயுமே XLOOKUP தான் வின்னர். VLOOKUPஐ விட XLOOKUP எவ்வளோ சேஃப், ஃபிளெக்சிபிள் அண்ட் சிம்பிள்னு இதுல இருந்தே நமக்கு ஆணித்தரமா புரியுது இல்லையா? பகுதி 4, அட்வான்ஸ்ட் XLOOKUP மேஜிக். வெறும் சாதாரண தேடலோட இது நிக்க போறதில்ல. நம்ம டேட்டா அனாலிசிஸ் கேமையே மாத்த போற சில மேஜிக் அம்சங்களை இப்ப பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்க டைமை நிறையவே மிச்சப்படுத்தும். XLOOKUP வெறும் ஈஸியான ஃபார்முலா இல்லைங்க, இது ஒரு பவர் ஹவுஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டையும் சேர்த்து தேடணும்னா உங்களுக்கு ஹெல்பர் காலம்ஸ் தேவையே இல்லை. மல்டிபிள் கிரைட்டீரியாவை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணும். அரைக்குறை டேட்டாவை வச்சு தேட வைல்ட் கார்டு மேட்சிங் பண்ணலாம். லட்சக்கணக்கான டேட்டா செட்ல ஃபாஸ்டா தேட பைனரி சர்ச் யூஸ் பண்ணலாம். வேணும்னா ஒரு முழு ரோவே ரிசல்ட்டா கொண்டு வரலாம். இது நிஜமாவே வேற லெவல். கரெக்டா? பகுதி 5, ரியல் வேர்ல்ட் பிசினஸ் கேசஸ். சரி, தியரி போதும். இதெல்லாம் நிஜ உலகத்துல ஹை ஸ்டேக்ஸ் பிசினஸ்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு, பேங்கிங்ல ஆன்டி மணி லாண்டரிங், அதாவது AML டேட்டாவை அனலைஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். கோடிக்கணக்கான கஸ்டமர் ஐடிகளையும் டிரான்சாக்ஷன்களையும் மேட்ச் பண்ணி சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கான்னு கண்டுபிடிக்க XLOOKUP ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமான டேட்டாவை மர்ச் பண்ணும்போது சைலண்டா எரர் வருதோ இல்ல தப்பான டேட்டா சேர்றதையும் இது கம்ப்ளீட்டா தடுத்து நிறுத்திடும். ஏன்னா இந்த மாதிரி ஃபீல்ட்ல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் பெரிய நஷ்டம் வருங்கிற இடத்துல XLOOKUP தான் நம்பகமான ஒரே சாய்ஸ். பகுதி 6, ஏசிங் யோர் இன்டர்வியூ. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாடர்ன் டேட்டா அனாலிஸ்ட் இன்டர்வியூஸ்ல நீங்க அப்டேட்டடா இருக்கீங்களான்னு செக் பண்ண இது எப்படி ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூல உட்காந்துருக்கீங்க.
ஏன் VLOOKUPக்கு பதிலா XLOOKUP யூஸ் பண்ணணும்? இந்த கேள்வியை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த கேள்விக்கு நீங்க சொல்ற பதில தான் நீங்க ஒரு நல்ல அனலிஸ்டா இல்லையாங்கிறதே முடிவாகும். இதுக்கு எப்படி பெர்ஃபெக்ட்டா பதில் சொல்றது? XLOOKUP ரொம்ப ஃப்ளெக்சிபிள். காலம் இண்டெக்ஸ் நம்பர் தேவையில்ல, எந்த திசையில வேணாலும் தேடலாம், பில்ட்-இன் எரர் ஹேண்ட்லிங் இருக்கு, நடுவுல புது காலம் ஆட் பண்ணாலும் ஃபார்முலா பிரேக் ஆகாதுன்னு சொல்லுங்க. இப்படி கிறிஸ்பா சொன்னீங்கன்னா நீங்க ஒரு மாடர்ன், டைனாமிக் அண்ட் ரிலையபிளான அனலிஸ்ட்னு ஹையரிங் மேனேஜருக்கு பக்காவா புரிஞ்சிடும். அப்பனா VLOOKUP இனிமே யூஸ் பண்ணவே கூடாதான்னு நீங்க கேட்கலாம். 2019க்கு முன்னாடி வந்த பழைய எக்ஸல் வெர்ஷனை யாராவது இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்து அவங்களுக்கு நீங்க ஃபைலை ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தா மட்டும் VLOOKUP யூஸ் பண்ணுங்க. அது ஒண்ணு மட்டும்தான் இதுக்கான வேலிடான ரீசன். மத்தபடி அதை கழட்டி விட்டுறதா நல்லது. சரி, இப்போ உங்க பழைய ஸ்ப்ரெட்ஷீட்ஸை எப்படி அப்கிரேட் பண்றது? இதுக்கு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. 1, பழைய VLOOKUP ஃபார்முலாக்களை XLOOKUP-ஆ மாத்துங்க. 2, அந்த தேவையில்லாத ஐஃபரர் ஃபார்முலாக்களை தூக்கி எறிங்க. 3, உங்க ஃபார்முலாஸை முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா வைங்க. இந்த ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸை நீங்க இன்னைக்கு முதல்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இங்க க்ரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, சில சாதாரண தப்புகளை தவிர்ப்பது தான். உதாரணத்துக்கு ஏ அப்படின்னு ஒட்டுமொத்த முழு காணத்தையும் தேவையில்லாம செலக்ட் பண்ணாதீங்க. அது உங்க எக்ஸல் ஃபைலோட ஸ்பீடை சைலண்டா குறைச்சிடும். அதே மாதிரி எப்போ எந்த மேட்ச் மோட யூஸ் பண்ணணுங்கிறதையும் மறந்துடாதீங்க. ஃபைனலா ஒரு முடிவுக்கு வருவோம். அவுட்டேட்டடான, ஈஸியா உடையக்கூடிய, எரர் வர வாய்ப்புள்ள பழைய டூலை விட்டுட்டு மாடர்னான, ரிலையபிளான, நம்ம வேலையை சிம்பிளாகிற XLOOKUPக்கு மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுல இனிமே எந்த டவுட்டும் வேணாம். நம்ம ஆரம்பத்துல பார்த்த அதே உதாரணத்தை மறுபடியும் நினைச்சு பாருங்க. VLOOKUP ஒரு பழைய நோக்கியா ஃபோன், XLOOKUP ஒரு மாடர்ன் ஸ்மார்ட் ஃபோன். ரெண்டுமே வேலை செய்யும். ஆனா இன்றைய ஃபாஸ்ட் பேஸ்ட் உலகத்துக்கு எது பெஸ்ட்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். இறுதியா உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்வி. உங்க டேட்டா ஸ்கில்ஸ் இன்னும் அந்த பழைய காலத்திலேயே சிக்கிட்டு இருக்கா? இல்ல மாடர்ன் இன்டர்வியூஸை தைரியமா ஃபேஸ் பண்ண நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கே XLOOKUP-ஐ கத்துக்கிட்டு உங்க டேட்டா அனாலிசிஸ் கரியரை ஃபியூச்சர் ப்ரூஃப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கத்துக்கோங்க, கலக்குங்க. நன்றி.